வணக்கம் சார். வணக்கம். இந்த டைல் டிபிஆர்னு நம்ம புதுசாக திருப்பத்தில் ஆரம்பிச்சு கேள்விப்பட்டோம். இது என்ன மாதிரியான சர்வீஸ் பண்றீங்க அது? டயல் டிபிஆர் அப்படிங்கிறது ஆன்லைன் டெலிவரி சர்வீஸ். இப்போ நீங்க வந்து நமக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான காலையில இருந்து ஒரு பால் வாங்குறது பிளஸ் வந்து ஈவன் கிராசரி மெடிசன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணிடுவோம். பிளஸ் வந்து மினிமம் டெலிவரி சார்ஜஸோட நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதாவது ஃபுட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு வந்து வைக்க மாட்டோம். வெறும் டெலிவரி சார்ஜஸ் மட்டும்தான் நமக்கு. பெரிய நகரங்கள் இது ஓகே. திருப்பத்தூர் மாதிரியான சிறிய நகரங்களுக்கு எந்த அளவுக்கு இதாகும், எப்படி வரவேற்பு எப்படி இருக்கு? இல்ல அப்படி எல்லாருமே நினைச்சிட்டாங்கன்னா நம்ம நகரங்கள் எப்படி பெரிய நகரங்களா கொண்டு வரது? கண்டிப்பா. ஸோ அதுக்காக ஒரு முயற்சி தான் நாங்க. ஸோ மற்ற இடங்களை ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் காரைக்குடியை தான் டிசைட் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஊர்லயே பண்ணா என்ன, நம்ம ஊரை வந்து எல்லாத்தையுமே பண்ணி டெவலப் ஆகி நம்ம ஊரை ஒரு மதர் பிரான்ச்சா வச்சுக்கிட்டு மற்ற இடங்களுக்கு நம்ம போவோம். திருப்பத்தூருக்கு ஒரு ஐடென்டிட்டியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பேர்லேயே வந்து டயல் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லி வச்சோம். அதுக்கப்புறமாக்கு கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மா இருக்கட்டுமே அப்படின்னு டயல் டிபிஆர் அப்படின்னு மாத்திட்டோம். என்ன மாதிரியான மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு? என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இப்போ அதிகமாக கேட்குறாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 100 நாட்கள் வந்து ஆர்டர் எதுவுமே வரல. சரி. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் வந்து சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி போடுங்க அப்பதான் வந்து மக்கள் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட 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 மக்களுக்கு தெரிய வந்த உடனே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பத்தூர் டவுன் மட்டும் தானா இல்லை சுற்றி உள்ள கிராமப்புறம் எத்தனை கிலோமீட்டர் வரை நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க? இல்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்டே இல்லாம தான் வச்சிருந்தோம். இப்ப திருப்பத்தூருக்குள்ளே வந்து சர்வீஸ் நம்மளால கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பிளஸ் ஆர்டர்ஸ் நிறைய வருது. அதே நேரத்துல வெளியில இருந்து இப்ப எப்படின்னா இப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஆர்டர் பண்ணி புதுக்கோட்டைக்கு டெலிவரி பண்ண சொல்லுவாங்க இங்க இருந்து ஃபுட்டு. ஆமா. சோ அந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா இல்லைங்காம பண்றோம் கண்டிப்பா. எதுல டெலிவரி பண்ணுவீங்க? அந்த மாதிரி டூ வீலர்ஸ் மூலம் இல்ல டூ வீலர்ஸ் மூலமா தான் பண்றோம் கண்டிப்பா. ஆமா. என்ன மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமா கேக்குறாங்க? இல்ல ஃபுட்டுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. சோ இன்னும் ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயங்களை வந்து ஆர்டர் பண்ணி பிளஸ் வந்து மெடிசன்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம். திருப்பத்தூர் உள்ள கடைகளில் உள்ள ஜாமான் மட்டும் தான் வாங்கி கொடுக்க முடியும் இல்ல எப்படி? ஆமா திருப்பத்தூர் இப்ப காரைக்குடில இருந்து கேட்பாங்க ஒரு ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பத்தூர்ல இருந்து கேட்பாங்க. சிவகங்கையில இருந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து கேட்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நம்ம வாங்கி கொண்டாந்து கொடுக்குறோம். நீ ஆரம்பிச்சது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா ஒன்னும் டயலுங்கிறது பழைய சிஸ்டமா இருக்குல்ல. இப்பெல்லாம் மொபைல் அப்ளிகேஷன் அதுல பார்த்து மோஸ்ட்லி பார்த்தா ஆப்ல தானே இது பண்றாங்க. நீங்க பழைய மாதிரி ஏன் டயல் பண்ணா இல்ல திருப்பத்தூர் அந்த ஒன்றும் முன்னேறல நினைக்க வரீங்களா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே போய் ஃபர்ஸ்ட் நம்ம ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலில் வந்து கொண்டு வந்தோம் நம்ம. ஏன்னா டயல் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து டயலுக்காக ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து இப்ப நிறைய பேர் ஆப் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் நான் சொல்றது 10%. அந்த 10%யுமே வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டயல்ல கொண்டு வந்தோம். இப்போ வந்து ஆப் வந்து பிளஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு பிளஸ் அதாவது ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு கம்பெனியோட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னும் வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு புது கம்பெனி வந்து லான்ச் பண்ண போறோம். அந்த கம்பெனி வந்து லான்ச் ஆகும்போது திருப்பத்தூர்ல இருக்க ஒவ்வொரு மக்களும் நம்மளோட சேர்ந்து பயணிப்பாங்க. அந்த ஒரு நிறுவனம் வந்து திருப்பத்தூர்ல இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து சொந்தமான ஒரு நிறுவனமா அது இருக்கும். நிச்சயமா திருப்பத்தூரை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சேவை கட்டணமா எவ்வளவு வாங்குறீங்க? இப்ப நார்மல் டெலிவரி சார்ஜஸ்ன்னு சொல்லி 40 ரூபா. ஏன்னா முதல்ல வந்து 20 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சோம். இப்போ வந்து அடுத்தடுத்து இப்ப பெட்ரோல் வந்து விலை வந்து ஏறிடுச்சு. அதே மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து நம்மளால எதுவும் பதில் சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி பேர் பண்ணிக்கிற முடியாதனால நம்ம வந்து ஃபார் 40 ருபீஸ்னு இப்போ மினிமம் சார்ஜஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். மினிமம் எவ்வளவு குறைந்த ஆர்டர்னு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? 200 ரூபாய்க்கு வந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி? அப்படிலாம் இல்லை. நார்மலா ஒரு டேப்லெட் அவங்க எமர்ஜென்சின்னு கேட்டாலுமே வந்து கொடுப்போம். நம்மளோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 9 to 9 ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா சில பேர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நைட்டு நேரத்துலயும் கேட்பாங்க. அப்பவும் தவிர்க்க முடியாத நேரத்துல கண்டிப்பா நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணுவோம். நைட் எத்தனை பேர் பண்றீங்க? ஒரு 10:30 மணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் போலீஸ் அலவுடு கிடையாது. அப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமையா பண்ணிருக்கீங்க. திருப்பத்தூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு? இல்ல திருப்பத்தூர் மக்களை நம்பிதான் ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிச்சோம். ஸோ மக்கள் வந்து ஒரு முழு ஆதரவு எங்களுக்கு கொடுத்தாங்க. இனிமே இந்த டயல் டிபிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுக்காக அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க தயங்காம உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நீங்க தாராளமா நீங்க வந்து கால் பண்ணலாம். கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன அவசர தேவைகள் இருக்கோ அதுக்கும் நீங்க கால் பண்ணலாம். ஈவன் இப்போ வந்து ஆட்டோவா இருக்கட்டும் கால் டாக்ஸியா இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் நீங்க வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான நாங்க வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தந்துருவோம். பிளஸ் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஆல்ரெடி முதல்ல சொன்ன மாதிரி கிராசரியா இருக்கலாம் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் எங்களை நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. ஈவன் எமர்ஜென்சிக்கு மெடிசன்னாலும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா நாங்க வாங்கி தருவோம். ஸோ மென்மேலும் மக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து தேவை. நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ சார். உங்களோட புது முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.